முதல்வர் மு. க. ஸ்டாலினின் சகோதரியும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகளுமான கனிமொழி போட்டியிடுவதால் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்றுள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி கடந்த 2009ஆம் ஆண்டுதான் முதலாக உருவாக்கப்பட்டது. திருச்செந்தூர், திருநெல்வேலி மற்றும் சாத்தூர் ஆகிய மக்களவைத் தொகுதிகளில் இருந்து தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டு தூத்துக்குடி தொகுதி உருவாக்கப்பட்டது. இதுவரை சந்தித்த 3 தேர்தல்களில் திமுக 2 முறையும் அதிமுக ஒரு முறையும் வென்றுள்ளன. 2009 தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர். ஜெயதுரையும் 2014 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜியும் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் அப்போதைய பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டார். 3,47,209 வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெற்றார். தற்போது இரண்டாவது முறையாக கனிமொழி தூத்துக்குடியில் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஆர். சிவசாமி வேலுமணி, பாஜக கூட்டணியில் த.மா.கா சார்பில் ஆர். விஜயசீலன், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரொவினா ரூத் ஜேன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இரண்டாவது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு போட்டியிடும் கனிமொழிக்காக மாநில அமைச்சர்கள் கீதாஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். கடந்த தேர்தலின்போது தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்கென தனியாக தேர்தல் அறிக்கை ஒன்றை கனிமொழி வெளியிட்டார். அதில் கூறப்பட்ட பல வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றியிருப்பதாக திமுகவினர் கூறுகின்றனர். குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடியது, 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த இஎஸ்ஐ மருத்துவமனை பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுத்தது போன்றவற்றை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேபோல் நாம் தமிழர் கட்சிக்கு என வழக்கமாக இருக்கும் வாக்கு பலம் இம்முறையும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அக்கட்சி வேட்பாளரான பல் மருத்துவர் ரொவினா ரூத் ஜேன் தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் முடிந்து பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சினைகளும் நிலவி வருகின்றன. ரயில் சேவையில் தூத்துக்குடி பின்தங்கியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகள் வரவேண்டும். தூத்துக்குடி நகரில் போக்குவரத்து நெருக்கடியை தீர்க்க மேம்பாலம், சுரங்கப்பாதைகள் தேவை. கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டும். புதியம்புத்தூரில் ஆயத்த ஆடை பூங்கா அமைக்க வேண்டும். திருச்செந்தூரில் பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த வேண்டும். தாமிரபரணி பாசன குளங்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்பன போன்ற பல கோரிக்கைகளை மக்கள் முன்வைக்கின்றனர். தூத்துக்குடி தொகுதியில் இந்துக்கள் 72% பேரும், கிறிஸ்தவர்கள் 21% பேரும், முஸ்லிம்கள் 7% பேரும் உள்ளனர்.